சர்வேமென் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு மோட்டிவேஷனை உருவாக்கிப்போம். அந்த மோட்டிவேஷன் ஒரு வீடியோ பார்க்குறது மூலமாக நமக்கு கிடைக்கலாம், இல்லை நம்பிக்கை தரக்கூடிய பழமொழிகளிலிருந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கலாம். உண்மையாலுமே இந்த மோட்டிவேஷனை என்ன அப்படின்னு இந்த காணொலியில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல இந்த மோட்டிவேஷனை ஒரு 4 தியரியாக பிரிக்கிறாங்க. புஷ் தியரி, இன்சென்டிவ் தியரி, ஆப்போனன்ட் தியரி, ஆப்டிமல் லெவல் தியரி. இந்த 4 தியரியை பற்றி இப்போ சுருக்கமாக பார்ப்போம். புஷ் தியரி அப்படின்னா நம்ம மனம் எந்த விஷயம் வேணும்னு சொல்லுதோ அதை நாம் அடைய முயற்சி செய்கிறோம் இல்லையா, அது ஒரு மோட்டிவேஷன். அதாவது உங்களுக்கு தண்ணி தாகடிக்குது அப்படின்னா தண்ணி குடி அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். ஏன்னா அந்த மனசு தண்ணி எதிர்பார்க்குது, அதனால் நாம் தண்ணி குடிப்போம். இது ஒரு வகையான மோட்டிவேஷன். அதாவது நமக்குள்ளேருந்து ஒரு விஷயம் தோணுது, அதை நம்மளை செய்ய சொல்லுது, அதுதான் மோட்டிவேஷன். இப்போது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்க்கணும்னு உங்கள் மனசு சொல்லியிருக்கு, அதனால் நீங்கள் பார்க்குறீங்க. அது நம்மளை செயலில் இறங்க தூண்டியிருக்கு, அதனால் இது ஒரு வகையான மோட்டிவேஷன். இதுதான் புஷ் தியரி, அதாவது நம்மளை செய்ய சொல்லி தள்ளுது நம்ம மனசு. அடுத்தது இன்சென்டிவ் தியரி. இது ஒரு அட்ராக்டிவான விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அது நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம மனசு தோணுது. இது ஒரு வகையான மோட்டிவேஷன். அதாவது நீங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளில போகிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்லேருந்து வரவர் நல்லா கோட் சூட்டு போட்டு நல்லா ஸ்டைலாக வராரு அப்படின்னா அவரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் தோணும். நாமளும் இவரை மாதிரி கோட் சூட் போட்டு நாமளும் இந்த மாதிரி கெத்தாக சுற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ளே வரும். நாமளும் அவரை மாதிரி ட்ரெஸ்ஸப் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோணும். இது ஒரு வகையான மோட்டிவேஷன். அதாவது நான் அவரை மாதிரி ஆகணும். இதுதான் இன்சென்டிவ் தியரி. மூணாவது ஆப்போனன்ட் தியரி. இது நாம் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து வெளியில் வர முயற்சி செய்வோம். இது ஒரு வகையான மோட்டிவேஷன். அதாவது உங்களுக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பேட் ஹேபிட் இருக்குது, அந்த பேட் ஹேபிட்டை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்கிறீங்களே, இதுதான் ஆப்போனன்ட் தியரி. அடுத்தது ஆப்டிமல் லெவல் தியரி. இது பார்த்திங்கன்னா நாம் ஒரு பேலன்ஸாக இருக்கணும்னு நினச்சி செய்கிற விஷயம்தான் மோட்டிவேஷன். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அதில் நம்பிக்கை இழந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறீங்க, அது மூலமாக ஒரு நம்பிக்கை பெறுறீங்க. மறுபடியும் தோல்வி அடைஞ்ச ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு மறுபடியும் செய்ய ஆரம்பிப்போம். இது ஷார்ட் டேர்மில் நாம் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகிட்டோம். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்பட்டுச்சு, அதனால் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ 2 மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தீங்க. இதுவே நான் உங்களை 24 மணி நேரமும் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ உங்களை பார்க்க விட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக வெறுப்புங்கிறது உருவாகும் இல்லையா? அப்போது நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம மோட்டிவேஷனை எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு 2 வீடியோ மட்டும் பார்த்தா எனக்கு மோட்டிவேஷன் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு 2 வீடியோ மட்டும் பார்ப்போம். ஏன்னா அந்த 2 மோட்டிவேஷன் வீடியோ எனக்கு போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது ஒரு வகையான மோட்டிவேஷன். அளவுக்கு அதிகமாக போகாமல் எனக்கு இது போதும் அப்படின்னு ஒரு லெவலாக இருக்கீங்க. இதுதான் ஆப்டிமல் லெவல் தியரி. நான் சொன்ன இந்த 4 தியரிஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியலின்னா இன்னொரு டைம் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இது பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் தியரிஸ் தான் மோட்டிவேஷன் பற்றி. இன்னும் மோட்டிவேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அடுத்த வர வீடியோஸில் அதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்க, அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். இது உங்கள் சர்வேமென் சேனல். நன்றி, வணக்கம்.